Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு வந்து நம்ம கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் லிக்விடேட்டர் ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இது ரிலேட்டடாக நான் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஒன்று இன்ட்ரோடக்ஷன், இன்னொன்று வந்து மாடல் நம்பர் 1ல் ஃபர்ஸ்ட் சம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்த்துருங்க. அதோட கண்டினியூஷன் தான் அந்த வீடியோ. அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த சம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை மறக்காமல் பார்த்துருங்க. அதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம லிக்விடேட்டர் ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு லைட் சேஞ்சஸோட செகண்ட் சம்மை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபைண்ட் அவுட் லிக்விடேட்டர் ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட். செக்யூரிட்டிஸ் கிரெடிட்டார், அதாவது வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ரிசிப்ட் பேமெண்ட். ஓகேங்களா? செக்யூரிட்டிஸ் கிரெடிட்டார், செக்யூரிட்டிஸ் ரியலைஸ்டு 27,000 வித்தின் பிராக்கெட்ல கொடுத்துருக்கேன். அவுட்டர்ல வந்து 22,000. இதை பத்தி லாஸ்ட் சம்லேயே நான் டீப்பா சொல்லியிருப்பேன். செக்யூரிட்டிஸ் கிரெடிட்டார்ன்றது ரிசிப்ட்ல வரும். ஓகேங்களா? இது சர்ப்ளஸா இருந்தால் தான் அவுட்டர்ல காட்டணும், ஷார்டேஜ் இருந்தால் காட்டக்கூடாது. அப்போ ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். அவுட்டர்ல இருக்கிற அமௌண்ட் அதிகமா இருந்ததுன்னா அது வந்து ஷார்டேஜ், கம்மியா இருந்ததுன்னா சர்ப்ளஸ் சொல்லிட்டு. இப்போ பாருங்க, செக்யூரிட்டிஸ் ரியலைஸ் பண்ணது எவ்வளவு வேல்யூ வந்திருக்கு? 27,000. அவுட்டர்ல எவ்வளவு? 22,000. அப்போ 27,000ல 22,000 போயிடுச்சுன்னா 5,000 வந்து சர்ப்ளஸ். இது வந்து எங்க வரும்னா ரெசிப்ட்ல வரும். நெக்ஸ்ட் ப்ரெஃபரன்ஷியல் கிரெடிட்டார், இது வந்து பேமெண்ட்ல வரும். அந்த பேமெண்ட் இடத்துல என்ட்ரி பண்ணிடணும். நெக்ஸ்ட் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் ₹30,800 கொடுத்துருக்கோம். இது வந்து வராது, இது வந்து ஓல்டு. இதுதான் நம்ம இந்த சம்ல கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதை வச்சு நம்ம மாடல் நம்பர் 1 சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? அப்போ செக்யூரிட்டிஸ் கிரெடிட்டார் சர்ப்ளஸ் 5,000 ரிசிப்ட்ல வரும். நெக்ஸ்ட் ப்ரெஃபரன்ஷியல் கிரெடிட்டார் பேமெண்ட்ல வரும். அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். தட் இஸ் நாட் ஒரிஜினல் வேல்யூ. நெக்ஸ்ட் தி லிக்விடேட்டர் எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் ₹300. இது எங்க வரும்னா பேமெண்ட்ல வரும் as per procedure. நெக்ஸ்ட் இஸ் entitled to remuneration 3% of assets realized including securities with creditor. அதான் வந்து லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் பேமெண்ட்ல வரும். அதுல ஒரு 3 சப்ஹெட்டிங் பார்த்திருப்போம், A B C ன்னு சொல்லிட்டு. A வந்து டேஷ் பர்சன்டேஜ் ஆன் அசெட்ஸ் ரியலைஸ்டு, B வந்து டேஷ் பர்சன்டேஜ் ஆன் ப்ரெஃபரன்ஷியல் கிரெடிட்டார், C வந்து டேஷ் பர்சன்டேஜ் ஆன் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார். அதுல பாயிண்ட் நம்பர் A பத்தி தான் சொல்லியிருக்கோம். 3% ஆன் அசெட்ஸ் ரியலைஸ்டு இன்க்ளூடிங் செக்யூரிட்டிஸ் வித் கிரெடிட்டார். அதாவது வந்து அசெட்ஸ் ரியலைஸ்ட்ல இருந்து 3% கண்டுபிடிக்கணுமா? ஓகேங்களா? அது கூட இந்த செக்யூரிட்டிஸ் ரியலைஸ்ட் வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றோம். எவ்வளவு செக்யூரிட்டிஸ் ரியலைஸ்ட்? 27,000. அப்போ அசெட் ரியலைஸ்ட் அமௌண்ட் எடுக்க சொல்லும். இந்த 27,000 ஆட் பண்ணி தான் நம்ம இந்த 3% கண்டுபிடிக்கணும். 3/100 சொல்லிட்டு. ஓகேங்களா? அவன் சொன்னதுனால தான் இந்த செக்யூரிட்டிஸ் ரியலைஸ்ட் ஆட் பண்றோம், இல்லைன்னா ஆட் பண்ணக்கூடாது. அப்போ 3/100 பாயிண்ட் நம்பர் A கண்டுபிடிக்கணும். அப்போ 3% ஆன் அசெட்ஸ் ரியலைஸ்ட் போட்டு இந்த 27,000 பிளஸ் அவங்க கொடுக்குற அசெட்ஸ் ரியலைஸ்ட் அமௌண்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதுல இருந்து 3% கண்டுபிடிக்கணும். 3/100 கண்டுபிடிச்சு எங்க போடணும்னா பேமெண்ட்ல அவுட்டர் சைட் போடணும். ஓகேங்களா? பாயிண்ட் நம்பர் A ஓவர். நெக்ஸ்ட் அண்ட் 1.5% அமௌண்ட் பெய்டு டு அன்செக்யூர்ட் கிரெடிட்டார். இங்க 1.5% அமௌண்ட் பெய்டு டு அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் கொடுத்துருக்கோம். அப்போ அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் பத்தி சொன்னாவே எது ரிலேட்டட் வந்துடும்னா ப்ரெஃபரன்ஷியல் கிரெடிட்டார். அப்போ பாயிண்ட் நம்பர் B என்ன பண்ணணும்னா ப்ரெஃபரன்ஷியல் கிரெடிட்டார் 1000ல இருந்து 1.5/100 கண்டுபிடிச்சு அவுட்டர்ல போட்டணும் பேமெண்ட் சைடு. ஓகேங்களா? C பத்தி சொன்னாவே நம்ம B பத்தி போட்டணும். அப்போ அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் பத்தி சொன்னாவே எது அஃபெக்ட் ஆகும்னா ப்ரெஃபரன்ஷியல் கிரெடிட்டார். அப்ப என்ன சொல்லியிருக்கோம்? 1.5% அமௌண்ட் பெய்டு டு அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் பத்தி சொன்னதுனால நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஷியல் கிரெடிட்டாருக்கு போட்டுறணும். பாயிண்ட் நம்பர் B 1.5% ஆன் ப்ரெஃபரன்ஷியல் கிரெடிட்டார் 1000 into 1.5/100 போட்டு அவுட்டர்ல போட்டுறணும் பேமெண்ட் சைடு. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் C அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் எவ்வளவுனா அதே 1.5 தான். இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இதோட ப்ரொசீஜர். 1.5/100 ஆட் பண்ணிடணும். 101.5 மட்டும் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் போட்டு கண்டுபிடிக்கணும். மற்றதுல 3/100 1.5/100 போடணும். ஆனா இதுக்கு மட்டும் 1.5/101.5 போடணும். இதுக்கான ப்ரொசீஜர் இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அன்செக்யூர்ட் கிரெடிட்டாருக்கு மட்டும் பர்சன்டேஜ் கொடுத்தா இப்படிதான் எடுத்துக்கணும். சப்போஸ் 2% கொடுத்தானா 2/102 போடணும். ஓகேங்களா? இதை வந்து CA எல்லாத்தையும் போட்ட பிறகுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதுவும் எங்க தான் வரும்னா பேமெண்ட் சைடு தான் வரும். நெக்ஸ்ட் the assets realized amount ₹26,500. அப்போ இது ஃபர்ஸ்ட் எங்க வரும்? ரிசிப்ட்ல வரும். செகண்ட் டைம் லிக்விடேட்டர் ரெமுனரேஷன்ல அசெட்ஸ் ரியலைஸ்ட் 3% கண்டுபிடிக்க சொல்ல இந்த அமௌண்ட் எடுத்துக்கணும்.
எக்ஸ்க்ளூடிங் செக்யூரிட்டிஸ் வித் கிரெடிட்டார், அதாவது இந்த அமௌண்ட்ல அவன் சொன்ன செக்யூரிட்டிஸ் அமௌண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றோம். அது நமக்கே தெரியும், அதை ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்றோம். அப்போ இந்த அசட் சைடு கண்டுபிடிக்க சொல்ல 26,500 பிளஸ் 27,000 இன்ட்டு 300 கண்டுபிடிக்கும். அப்போ இந்த 26,500ல எக்ஸ்க்ளூடிங் செக்யூரிட்டிஸ் வித் கிரெடிட்டார் இந்த அமௌண்ட் இல்ல, எக்ஸ்க்ளூட் ஆகலன்னு சொல்லிட்டு சொல்றோம் ஜஸ்ட். அப்போ இது வந்து அசட்ஸ் ரிலேட்டட் அமௌண்ட், அது கூட இந்த செக்யூரிட்டிஸ் ரிலேட்டட் அமௌண்ட் ஆட் பண்ணி தான் நம்ம இந்த 3% கண்டுபிடிக்கணும். இது ஏன் ஆட் பண்றோம்னா அவன் சொன்னதுனால ஆட் பண்றோம், இல்லைன்னா ஆட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இதுதான் விஷயம். அப்ப இந்த கொஸ்டின்ல எது ரிசிப்ட் எது பேமெண்ட் தெளிவா பார்த்துட்டோம். அப்ப ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் calculation of liquidator final statement, debit side particulars rupees, credit side particulars rupees. ஃபர்ஸ்ட் நம்ம ரிசிப்ட், அதாவது வந்து ரிசிப்ட் எல்லாம் நம்ம என்ட்ரி பண்ண போறோம். ஓகேங்க, இது ரிசிப்ட் இது பேமெண்ட். எதுல ரிசிப்ட்ல என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் அசெட்ஸ் ரிலேஷன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 26,500 காப்பி பண்ணிட்டோம். வேற என்ன வரும்னா சர்ப்ளஸ் செக்யூரிட்டிஸ் கிரெடிட்டார், பிராக்கெட்ல சொன்னோம் பாத்தீங்களா, 27,000ல இருந்து 22,000 லெஸ் பண்ணா 5,000 சர்ப்ளஸ். சப்போஸ் இது ஷார்டேஜா இருந்தா அவுட்டர்ல காட்டக்கூடாது. அப்ப இந்த ரெண்டு ஐட்டம் மட்டும் தான் மேல இருந்து நம்ம ரிசிப்ட்ல காப்பி பண்றோம். அசெட் சைடு 26,500, சர்ப்ளஸ் வந்து 5,000. இப்ப பேமெண்ட் சைடு ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்க எதெல்லாம் பேமெண்ட் சொல்லியிருக்கோம் அதை 1 by 1 காப்பி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எதை சொல்லியிருக்கேன், லிக்விடேட்டர் எக்ஸ்பென்சஸ் 300 அவுட்டர்ல போட்டோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் பாயிண்ட் நம்பர் 2 18. இதுல 3 சப்ஹெட்டிங் வரும், ஏ பி சின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அதுதான் நம்ம பார்க்க போறோம். இதுல ஏ ஃபர்ஸ்ட் டேஷ் பர்சன்டேஜ் ஆன் அசெட்ஸ் ரிலேஷன் சொல்லியிருக்கோம். அப்ப எவ்வளவு சம் இந்த சம்ல சொல்லியிருக்கோம், 3% ஆன் அசெட்ஸ் ரிலேஷன் சொல்லியிருக்கோம். அதான் போட்டோம் 3% ஆன் அசெட்ஸ் ரிலேஷன். அதுல இன்க்ளூடிங் செக்யூரிட்டிஸ் கிரெடிட்டார் சொல்லியிருக்கோம். அப்ப அசெட்ஸ் ரிலேஷன் எவ்வளவு 26,500. ஆக்சுவலா இதுல இருந்தா கண்டுபிடிக்கணும். அவன் சொன்னதுனால ஒரு அமௌண்ட் ஆட் பண்றோம். எந்த அமௌண்ட்னா சர்ப்ளஸ் செக்யூரிட்டிஸ் கிரெடிட்டார் அமௌண்ட் எவ்வளவு 27,000. அப்போ 26,500 பிளஸ் செக்யூரிட்டிஸ் கிரெடிட்டார் 27,000. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதுல இருந்து 3/100 போட்டா 1,605 வரும். அது அவுட்டர்ல போட்டுருவோம். இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. ஓகேங்களா, 3% அசெட்ஸ் ரிலேஷன் இப்படிதான் கண்டுபிடிக்கணும். அசெட்ஸ் ரிலேஷன் அமௌண்ட்ல இருந்தா கண்டுபிடிக்கணும். இந்த சம்ல அவன் செக்யூரிட்டிஸ் கிரெடிட்டார் ஆட் பண்ணி கண்டுபிடிக்க சொன்னதால நம்ம ஆட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்போ 26,500 பிளஸ் ஒரு 27,000 இன்ட்டு 3/100 போட்டா 1,605 வரும். ஓகேங்களா, அது அவுட்டர்ல போகணும். அப்போ பாயிண்ட் நம்பர் 2ல சப்ஹெட்டிங் ஏ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பி ன்றதுனா டேஷ் பர்சன்டேஜ் ஆன் ப்ரெஃபரன்ஷியல் கிரெடிட்டார். இந்த சம்ல அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் தான் 1.5 சொல்லியிருக்கான். அப்போ அது ரிலேட்டட் எது ப்ரெஃபரன்ஷியல் கிரெடிட்டார். அப்போ 1.5% ஆன் ப்ரெஃபரன்ஷியல் கிரெடிட்டார் போட்டு அதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ப்ரெஃபரன்ஷியல் கிரெடிட்டாரோட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல 1000. அதுல இருந்து 1.5 divided by 100 போட்டா 15 வரும். அது அவுட்டர்ல போட்டுது. ஓகேங்களா, இதான் பாயிண்ட் நம்பர் பி. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் சி அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் 1.5% தான் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் போட்டுருணும். ஆனா அது இப்ப கண்டுபிடிக்க கூடாது, எல்லாத்தையும் நம்ம என்ட்ரி பண்ணிட்ட பிறகு தான் இதை கண்டுபிடிக்கணும். அதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா, அப்போ இதை அப்படியே பிளாங்கா விட்டுலாம், அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நெக்ஸ்ட் என்னன்னா பாயிண்ட் நம்பர் 3 ப்ரெஃபரன்ஷியல் கிரெடிட்டார் எவ்வளவு இந்த சம்ல கொடுத்திருக்கான் 1000. அதை காப்பி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார், இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் நம்பர் சி கண்டுபிடிச்சாதான் இதை வந்து ஒரிஜினல் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் கண்டுபிடிக்க முடியும். அப்ப எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டோம். ஓகேங்களா, அப்போ இந்த பாயிண்ட் நம்பர் சி அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஒரிஜினல் அன்செக்யூர்ட் கிரெடிட்டாரை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இந்த பாயிண்ட் நம்பர் சி அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னா இதேதான் எல்லா சமூகம் சேம் ப்ரொசீஜர். நல்லா லிசன் பண்ணுங்க. ரிசிப்ட் அமௌண்ட் டோட்டல் பண்றோம். இந்த 26,000 5,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு வரும்னா 31,500 மைனஸ் பேமெண்ட்ல இருக்கிற நம்ம கண்டுபிடிச்ச எல்லா அமௌண்ட்டையும் லெஸ் பண்ணணும். அவுட்டர்ல இருக்கிற அமௌண்ட் ஃபர்ஸ்ட் அமௌண்ட் என்ன இருக்கு பாருங்க, அவுட்டர்ல 300. அப்போ 31,500ல இருந்து அதாவது ரிசிப்ட் அமௌண்ட் தட் இஸ் டெபிட் அமௌண்ட் ஆட் பண்ணி அதுல இருந்து கிரெடிட் சைடு இருக்க பேமெண்ட் சைடு இருக்கிற அவுட்டர்ல இருக்கிற அமௌண்ட்டை கண்டுபிடிச்ச அமௌண்ட்டை லெஸ் பண்ணணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் 300 லெஸ் பண்றோம். நெக்ஸ்ட் அவுட்டர்ல என்ன இருக்கு 1,605 இருக்கு, லெஸ் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு 15 இருக்கு, லெஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அவுட்டர்ல 1000 இருக்கு, லெஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, அப்போ டெபிட் ரிசிப்ட் அமௌண்ட்ல இருந்து பேமெண்ட் அமௌண்ட்ல நம்ம கண்டுபிடிச்ச ஒவ்வொரு அமௌண்ட்டையும் லெஸ் பண்ணணும்.
அப்போ 31,500 வந்து 300, 1,605, 50 லெஸ் மைனஸ் 1000 லெஸ் பண்ணிட்டா 28,500 வரும். அதுல இருந்து தான் 1.5% கண்டுபிடிக்கும். இதே ப்ரொசீஜர் தான் எல்லா சம்முமே. அப்போ 1.5 divided by 101.5 இந்த இடத்துல தான் நான் சொல்லியிருப்பேன் ஏன் இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி. ஓகேங்களா? அப்போ 2 கொடுத்தா 2/102 போடணும், 3 கொடுத்தா 3/103. இந்த சிக்கு மட்டும் இப்படிதான் ஃபாலோ பண்ணணும். அப்போ 1.5 கொடுத்துருக்கோம். 1.5 divided by 101.5 போட்டா 422 வரும். அதை அவுட்டர்ல போட்டு. ஓகேங்களா? இப்படிதான் அன்செக்யூரிட்டார எல்லா சம்லையுமே கண்டுபிடிக்கும். எல்லா ரிசிப்ட் அமௌண்ட் மைனஸ் பேமெண்ட் அமௌண்ட் இது எல்லாத்தையும் லெஸ் பண்ணிட்டு அதுல இருந்து அந்த பர்சன்டேஜை கண்டுபிடிச்ச வர அமௌண்ட்டை அவுட்டர்ல போட்டோம். இப்போ ஆஸ் யூஷுவல் ஒரிஜினல் அன்செக்யூரிட்டா கண்டுபிடிக்க போறோம். ரிசிப்ட் டோட்டல் போடுறோம். டெபிட் சைடு எவ்வளவு 31,500. அதை எடுத்து வந்து கிரெடிட் சைடு காப்பி பண்றோம். எப்பவுமே ரிசிப்ட் தான் அதிகமா இருக்கும், பேமெண்ட் தான் கம்மியா இருக்கும். ஓகேங்களா? அப்போ டெபிட் அமௌண்ட் தான் அதிகமா இருக்கும், கிரெடிட் அமௌண்ட் கம்மியா தான் இருக்கும். அப்போ டோட்டல் போட்டுரும். காமன் டோட்டல் 31,500, 31,500. இப்போ 1/1 லெஸ் பண்றோம். 300, 1,605, 15, 422, அம்மா வந்து 1000. இதை லெஸ் பண்ணிட்டா ரிமைனிங் வர அந்த பேலன்ஸ் பேர் தான் வந்து அன்செக்யூர்ட் கிரெடிட்டா 28,158. ஓகேங்களா? இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அப்ப அவங்க கொடுத்த கொஸ்டின்ல கொடுத்த அன்செக்யூரிட்டா ஒரிஜினல் வேல்யூ கிடையாது, இதுதான் ஒரிஜினல் வேல்யூ. ஓகேங்களா? அப்போ 28,158 எப்படி வந்ததுன்னா டெபிட் அமௌண்ட்ல ஆட் பண்ணி கிரெடிட் அமௌண்ட்ல லெஸ் பண்ணா ரிமைனிங் பேலன்ஸ் தான் வந்து 28,158. இதுக்கு பர் ஷேர் கண்டுபிடிக்க போறோம். அதனாலதான் பிஎஃப் போட்டிருக்கேன். இதுதான் ஆன்சர். அப்போ 28,158 நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் டிவைடட் பை அவன் கொடுத்த ஓல்டு ஆன்சர் எவ்வளவு கொடுத்துருக்கான் 38,800 டிவைட் பண்ணா 0.91 பர் ஷேர் வரும். இதுதான் வந்து அன்செக்யூர்டா கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர். ஓகேங்களா? அப்போ ரிசிப்ட்ல போட வேண்டியதெல்லாம் ரிசிப்ட்ல போட்டுக்கணும், பேமெண்ட்ல போட வேண்டியதெல்லாம் பேமெண்ட்ல போட்டு ரிசிப்ட் ஆட் பண்ணி பேமெண்ட்டை லெஸ் பண்ணா வர ரிமைனிங் பேலன்ஸ் பேர் தான் வந்து அன்செக்யூர்டா. இதுல நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டியது எதுனா லிக்விடேட்டா ரெமுனரேஷன் ஏபிசி. இந்த ஏபிசியில கான்சென்ட்ரேஷன் பண்ணாவே போதும், மோஸ்ட்லி சம்ம ரைட்டா போட்டுடணும். ஓகேங்களா? அதனால இந்த லிக்விடேட்டா ரெமுனரேஷன்ல ஏபிசி அசெட்ஸ் ரியலைஸ்டு, ப்ரெஃபரன்ஷியல் கிரெடிட்டார், அம்மா வந்து அன்செக்யூர்ட் கிரெடிட்டார். இந்த பார்ட்டை மட்டும் 5 மார்க்ல கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. இது ஃபுல்லா கேட்டா 10 மார்க். அந்த லிக்விடேட்டா ரெமுனரேஷன்ல நம்ம ஏபிசி டிஸ்கஸ் பண்ணோம் பாத்தீங்களா, இதை மட்டும் 5 மார்க்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வேற ஒரு சேஞ்சஸோட வேற ஒரு சம்ம பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.